பரம்பரையாக அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யாருக்காச்சும் ஆஸ்துமா இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதை தொடர்ந்து அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டிருக்கும். சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜி தான் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நோயோட அறிகுறிகளுக்கு மட்டுமே மருந்து எடுத்திருப்பாங்க. எப்படின்னா தும்மல் வருதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை, இருமல் வருதுன்னா அதுக்கு ஒரு காஃப் சிரப்பு, தலைவலினா தலைவலிக்கு ஒரு மாத்திரை, இப்படியே வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது அது நாள்பட்ட சளி பிரச்சனைகளாக மாற ஆரம்பித்து சைனசைட்டிஸ் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தலைவலி இருக்குது, தலை பாரமாக இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது. ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு வரும். சைனசைட்டிஸ் வந்து எல்லா இதுவும் 4 விதமான காற்று அறைகள்லேயும் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது வரும். அதற்கும் நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம நார்மலுக்கு வச்சுக்கணும். அடுத்து கிருமியோட தாக்கத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கணும். கிருமியோட தாக்கத்தை அழிச்சிட்டோம்னாலே நமக்கு கபம் உற்பத்தி பண்ணாது. அடுத்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்குல்ல நுரையீரலில் ஆல்ரெடி வந்து தங்கியிருக்கும் கபம், அது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வெளியேற்றுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தாலே நுரையீரல் வந்து சுத்தமாயிடும். எந்த பிரச்சனைகளும் வீசிங்கோ எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்.